வெற்றி வாய்ப்பை அமோகமாக அறுவடை செய்யும் தயாராகவும் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே. கோச்சாரத்தில் 5 கிரகங்கள் ஒன்று சேரப்போகுதுங்க. அது குறிப்பாக உங்கள் சுகஸ்தானம், உங்கள் குரு வீட்டுக்கு சொல்லக்கூடிய மீன ராசியில் 5 கிரகங்கள் சேரப்போகுது. அதனோட பலாபலனை பற்றி தான் பார்க்க போகிறோம். கொஞ்ச நாள் முன்னைக்கு அஸ்ட்ரானமிக்கலாக பார்த்துருந்தீங்களாலே தெரிஞ்சிருக்கும். ஜனவரி மாதத்தில் நிறைய 5 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்துருக்குன்னு. இப்போ அஸ்ட்ராலஜி ரீதியாக நிறைய கிரகங்கள் சேருதுங்க. அதோட பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபா விஜயகுமார். புதுசாக பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள், பதில் அளிக்கப்படும். முதல்ல கேட்ட கேள்விகள் இந்த வீடியோவில் அதை இன்க்ளூட் பண்ணி சொல்ல போகிறேங்கிறது பார்க்கலாம். முதல்ல தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு என்ன சொல்லலாம், தன்னம்பிக்கை மிக்கவங்க, தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும், எல்லாத்தையும் துணிந்து செயல்படக்கூடிய தன்னம்பிக்கை உண்டு. இவங்களுக்கு பாசமும் அதிகம், அதே அளவுக்கு ரோஷமும் இருக்கும். இரண்டும் கடந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை கொண்டவங்க தான் இந்த தனுசு ராசி. தனுசுக்கு ஒரு சிறப்பு பலன்னா, பணம் சம்மந்தப்பட்டது எப்படி வரும், எப்படி செலவாகும் எல்லாம் துல்லியமாக கணக்கு பார்க்கக்கூடிய தன்மை உண்டு. ஒரு சிலர் ஏமாத்தினா கூட தெரிஞ்சே விட்டு கொடுத்ததாக இருக்குமே தவிர இவங்க ஏமாந்ததுன்னு சொல்ல முடியாது. நட்புக்காக, உறவுக்காக ஒரு சிலது விட்டு கொடுப்பாங்க அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். குழந்தைகள் பாசங்கள், குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் பாசங்கள் அதிகமாக இருக்கும் இந்த ராசி. அதே மாதிரி குலதெய்வ பற்று, தெய்வ அருள்கள் இவங்களாம் ரொம்ப தான் இருக்கும். இவங்களுக்கு தாய்ப்பாசங்களாக நிறையா இருந்துங்க. ஆனால் என்ன, கூட இருந்து அனுபவிக்க ஒரு சிலருக்கு முடியும், அனுபவிக்க தடை அப்படின்னு தைரியமாக சொல்லிடலாம். இவங்களுக்கு ஒரு யோக பலன் இருக்குங்க. அதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். 5 கிரக சேர்க்கைகள் இந்த தனுசு ராசிக்கு உண்டான, அது 4ஆம் இடத்துல நடக்குது. பொதுவாக இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு பணம் சம்பந்தப்பட்ட ரோலிங் அதிகரிக்க போகுது. உங்கள் ராசிக்கு வர வேண்டிய பணம், பொருளாதாரம் அதிகரிக்கும் காலம் வந்தாச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியும், ஆனால் கை கேட்டாது. பேச்சுவார்த்தையிலே பேசிகிட்டு இருக்காங்க, முடிவுக்கு வரலைங்க அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். அந்தளவுக்கு இருந்த பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வரும். அந்த தீர்வு உங்களுக்கு பணம் கையில் வந்து சேரக்கூடிய கால சூழ்நிலை வந்தாச்சு. இந்த பணத்தை மற்றவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி உங்களை மேலே பொறாமப்படக்கூடிய அம்சங்கள் நிறையா இருக்குது. உங்கள் வளர்ச்சியை கண்டு நிறைய பேர் பிரமிச்சிருக்காங்க. அப்போ இந்த பணம் ஒரு பெரிய தொகையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், கடன் அடைக்கிறது, இந்த மாதிரி பண ரீதியாக பாருங்கள். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வந்திருக்குங்க. இது ஏன்னா உங்கள் 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். கூட நட்பு கிரகமான சுக்கிரன், நட்பு கிரகமான ராகு, நட்பு கிரகமான புதன். இங்கே சூரியன் கொஞ்ச நாள் வெளியே போயிடுவார். அப்போ இத்தனை நட்பு கிரகத்தில் இருக்கும்போது என்ன நடக்க போகுதுன்னா, பணம் சம்பந்தப்பட்டதில் உதவிகள் கிடைக்கும். சொந்த பந்த உதவிகளாக இருக்கலாம், தந்தை வழி உறவுகளாக இருக்கலாம். அப்போ பொருளாதார தன்னிறைவு நடக்கும் சூழ்நிலை வந்தாச்சு. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கமிஷன் வகையில் வருமானம், இந்த பயணத்தின் மூலம் வருமானம், நிறைய பேர் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வகையில் வருமானங்களாக சொல்லலாம். தைரியமாக உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ திருமணம் என்ற விஷயத்தை பேசிடுவோம். உங்களுக்கு 7ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா புதன் 4ஆம் இடத்துல நீச்சபங்க ராஜயோகமாக இருக்குது. அப்போ திருமணம் என்பது உறுதியாக ஒன்று. திருமணம் சம்மந்தப்பட்ட 1க்கு 2 முறை விசாரிக்கணும். ஏன் இந்த கிரக சேர்க்கைகள் இருந்தால் கூட நீச்சம் பெற்று தான் பங்கம் அடையுது. அப்போ திருமணம் இன்று காலகட்டம் உறுதியாக நடக்கக்கூடிய காலகட்டம் தான். ஆனால் வரன்களை விசாரிக்கணும். இந்த நேரத்தில் உங்களுக்கு பிடிக்கலனா கூட நிறைய பேர் ஃபோர்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொந்த பந்தங்க உறவினர்கள் ஃபோர்ஸ் பண்ண பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு ஜோதிடர்களை ஒரு ஆலோசனை பெற்று, இல்லை அவங்க ஃபேமிலி சம்மந்தப்பட்டதில் நல்லா விசாரிச்சுட்டு அப்புறம் ப்ராசஸ் பண்ணுங்கள். அப்படி நல்லபடியாக தெரிஞ்சால் திருமணம் திடீர்னு நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுக்கெல்லாம் கேப் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 2 மாதத்தில் 3 மாதத்தில் திடீர் யோகமாக இருக்க வாய்ப்புண்டு. ஆக மொத்தம் திருமணத்தில் சுபமாக இருக்கும். இப்போ ஒரு சிலருக்கு ஆல்ரெடி திருமணமாகி மனக்கசப்புகள் ஏற்பட்டு 2வது திருமணத்தை பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு 2வது திருமண வாழ்க்கை அமோகமாக நல்லபடியாக முடிகிற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி கணவன் மனைவிகள் இந்த பிரிவினைக்கு இந்த கவர்மெண்ட் கேஸு இந்த மாதிரிலாம் போன ஒரு சிலருக்கு இருக்குது. அதுவும் சுபமாக இருவருக்கும் பெனிஃபிட்டாக வர மாதிரி இருக்குது. ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரங்க திருமணம் என்ற ஒரு சுப நிகழ்ச்சிகள் அவங்களுக்கு நடக்க காலகட்டம் வெகுவாக உண்டு. இப்போ சொத்தை பற்றி பேப்போம். பொதுவாக 4ஆம் இடம் தான் சொத்து, வண்டி, வாகனம், இடம், உடல்நிலை எல்லாத்தையும் சொல்லும். 4ல் இத்தனை கிரகம் இருக்கனால 2ஆம் அதிபதியாகனா சொத்து சுகத்தின் மூலம் ஆதாயம். நிறைய பேர் வீடு கட்ட ட்ரை பண்ணவங்களுக்கு வீடு கட்ட வாய்ப்பு உண்டு. இடம்லாம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு நல்ல இடமா அமையும். நிறைய பேர் வீடு வாடகை சில காலம் வாடகைக்கு போயிருப்பாங்க. இப்போ வாடகை விடக்கூடிய அளவுக்கு டெவலப் ஆக வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீட்டு மேலே கடனை வாங்கிட்டு படாத பாடுபட்டுட்டு இருந்தாங்க. அப்போ கடன் அடைக்க
ஒரு நிலை ஏற்படுகிறது. இப்போ சொத்து சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு ஆதாயம். இப்போ அந்த கடன் அடைக்கிறதுக்கு இந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பரிவர்த்தனை யோகம் இருக்குது. ஒரு பேங்க்கில் பார்த்திங்கன்னா வட்டி அதிகமாக இருக்கும், இன்னொரு பேங்க்கில் வட்டி குறைவாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வட்டியை குறைக்க இந்த பேங்க்லேருந்து இந்த பேங்க்குக்கு மாற்றி வட்டியை குறைக்க ட்ரை பண்ணுவாங்க. அது ஜாதக ரீதியாக பார்க்கணும். இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, நகையை அடக வைத்து அதில் வட்டி கம்மியாக இருக்குன்னு பார்ப்பாங்க. அப்போ இந்த சீர்திருத்தம்லாம் பண்ணலாமா பண்ண வேண்டாமான்னு ஜாதக ரீதியாக பார்த்து லக்னம், தசாபுத்தி அம்சங்கள் என்ன, மற்ற கிரகத்தன்மைகள் பார்த்து முடிவெடுக்கணும். ஆக மொத்தம் இந்த மாதிரி ஒரு சீர்திருத்தம் பண்ணி கடனை அடைக்க வேண்டிய கால சூழ்நிலை இருக்குது. அதை வளர்ச்சி பாதையில் போங்க, உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உங்களை பற்றி நிறைய பேர் குறை சொல்கிறாங்க, நெகட்டிவாக பேசுகிறாங்க, உங்களுக்கு எதிரியாக நினைக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த இதில் மீண்டு வரக்கூடிய கால சூழ்நிலை வந்திருக்கு. அப்போ அதை பற்றி கவலைப்படாமல் அடுத்து சொத்து விதத்தை பாருங்கள். தொழில் சம்மந்தப்பட்டு 10ஆம் இடங்க. 10ல் 5 கிரகங்கள் பார்வை இருக்கனால தொழில் சம்மந்தப்பட்டதில் முன்னேற்றத்தின் காலகட்டம். சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தே ஒரு சில ஸ்டாக் வச்சு பண்ணுறது, இல்லை வீட்டில் இருக்கிற ஒருத்தங்க புதுசாக தொழிலுக்கு வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. தொழில் சம்மந்தப்பட்டதில் சில காலம் பிரச்சனை என்னென்னா, இவ்வளோ உழைக்கிறேன், வருமானம் இல்லை, வரப்பணம்லாம் என்ன ஆகுதுன்னே தெரியல, வரப்பணத்தை கடன் கட்டுறதுக்கே சரியாக இருந்தது, அடுத்த முதலீடுக்கு பணம் இருக்குமா இல்லையா, குழந்தைங்க படிப்பு சம்மந்தப்பட்டது, ஹெல்த் சம்மந்தம், இந்த மாதிரி பணத்தை வரவுக்கு முன்னாடியே செலவுகள் ரெடியாக இருந்த காலகட்டங்க. இது இப்போ கோச்சார் ரீதியாக என்ன சொல்லுதுன்னா, வருமானம் அதிகரிக்கும், செலவினங்கள் குறையும்னு காலகட்டம் வந்திருக்கு. அப்போ இந்த நேரத்தில் கையிருப்பு பணத்தை கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு ஆகக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்குது. இந்த 5 கிரகங்கள் யோகமாக இருக்கிற கால சூழ்நிலையில் வளர்ச்சி நிச்சயம். கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க, இது வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். இந்த நேரத்தில் கூட்டா தனித்தா இல்லை ஒரு சில என் தொழில் அவங்க எடுத்துக்கிறாங்கிறாங்க, பணத்தை கொடுத்துட்டு நம்ம வேறு இது பார்க்கலாமா, இந்த மாதிரி ஒரு சிலருக்கு. ஒரு சார் ஒருத்தங்க தொழிலை கொடுக்குறாங்க, ஏன்னா எடுத்து நடத்த சொல்கிறாங்க, பண்ணலாமா, கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க, அப்படி ஒருத்தங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தசாபத்தின்னு பார்க்கணும். நான் கோச்சாரங்கள் தற்காலிகமாக மாறிவிட்டால் பின்னாடி இது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நிலைக்குமாங்கிறது தசாபத்தியை பார்க்கணும். இப்போ பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. ரைட். மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது உங்களுக்கு மனதுக்கு பிடித்த கல்லூரி ஸ்கூல்கள் கிடைக்கும். படிக்க வேண்டியதில் நிறைய சப்ஜெக்ட் படிக்கணும், டியூஷன் போக வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்குலாம் நானே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், ஹாஸ்டல் தங்கி படிங்க, தொலைதூரமாக சென்று படிங்க, வாய்ப்புகள் அதிகரிக்கும். அரசு சம்மந்தப்பட்ட மானியங்களோ இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நிறைய பேர்த்துக்கு அரசாங்கத்தால் ஆதாயம், பள்ளிகளிலே ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய மார்க் எடுத்தவங்களுக்கு ஸ்கூல்லாம் காலேஜெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபீஸு ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் குறைப்பாங்க, அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இருக்குங்க. நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் கல்வி ரீதியாக ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது, நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், இதை விட்டுற வேண்டாம். ரைட். இப்போ முக்கியமான விஷயம் ஹெல்த், அதை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் வயதானவங்களுக்கு உண்டான ஒரு சில கேள்விகள், அதையும் பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு யாருக்காவது கேள்விகள் பதில் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ ஹெல்த்துங்கிற பாயிண்ட்டை கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குங்க. 6ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது, சுகர் சம்மந்தப்பட்டது, அஜீரணம் சம்மந்தப்பட்டதாக மாறி மாறி நிறைய பேர்த்துக்கு இருந்தது. இந்த வயதானவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா ஒன்றும் அந்த கண் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் வந்தது. அப்போ ரத்தத்தின் அணுக்கள் எண்ணிக்கை அதெல்லாம் கொஞ்சம் ஏஜ்டு பர்சனுக்கு வந்தது. ஆக மொத்தம் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. ஒரு சில இப்போ உங்களுக்கு முக்கியமான டெசிஷன் என்னென்னா, இங்கிலீஷ் மெடிசனா, ஆயுர்வேதமா, ஹோமியோபதியா, யுனானியா, இல்லை எண்ணெய் வைத்தியமா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்து அதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ கோச்சாரத்திலே ஒரு மாறுதல் ஏற்படுகிற காலகட்டம். இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய மருந்து மாத்திரைகளை 1க்கு 2 முறை வெரிஃபை பண்ணுங்கள். மருந்தோ பிராண்டிங்கோ மாறிடும். ஆக மொத்தம் சரியான மருத்துவரையும் ஆலோசனை செய்வது சிறப்பு. அப்போ நேரம் காலம் ரொம்ப முக்கியமாக பயன்படுத்துங்க, இது ரொம்ப முக்கியம். சரி. இப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் ஆதாயம் உண்டு. நிறைய காலம் குழந்தைகளால் வருத்தப்பட்ட இந்த ராசி சொல்லலாம். குழந்தைகள் தொந்தரவு பண்ணுறாங்க, குழந்தைகள் சம்மந்தப்பட்டு வருத்தமாக இருக்குது, உடம்பு சரியில்லாமல் போகுது, படிக்க மாட்டேறாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு சில கம்ப்ளைண்ட்டும் இந்த தனுசு ராசிக்காரங்களை குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஒரு பிடிப்பு இல்லாமல் இருந்தது. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அது என்ன காரணம்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு செவ்வாய் என்ற பகவான் 8ஆம் இடத்துல நீச்சம் பெற்றிருந்தது. அப்போ 5-6 மாதம் அங்கேயே பயணிச்சனால தான் குழந்தைகளுக்கு இத்தனை தொந்தரவுகள். அது நல்ல நிலைமைக்கு வருகிறது. ஒரு சில பரிகாரங்கள்
குழந்தைகளை கூட்டு போக வேண்டி வரும். அப்படி கூட்டு போயிட்டு வந்துட்டிங்கன்னா உறுதியாக குழந்தைகள் லெவலில் ஹெல்த் வைஸ், எஜுகேஷன் வைஸ் நல்ல டெவலப்மெண்ட் இருந்து குழந்தைகள் மேன்மை பெறுவார்கள். இப்போ ஒரு சில தொழில் பண்ணுறவங்கள பற்றி சொல்லிவிட்டு நான் நிறைவு பண்ணுறேன். இப்போ குறிப்பாக சினிமா சம்மந்தப்பட்ட துறை, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறைகள், மீடியா, அதில் குறிப்பாக டிரான்ஸ்போர்ட், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், கட்டடம் சம்மந்தப்பட்ட துறை, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குங்க. நீங்கள் டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம் இதே. நான் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, திரவம் சம்மந்தப்பட்டது, பெட்ரோல் பங்க் அந்த ரிலேட்டடான விஷயங்கள் சில மாதங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ திரவம் சம்மந்தப்பட்டது, உணவு சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனம், மற்றதெல்லாம் கொஞ்சம் வேகப்படுத்த வேண்டிய கால சூழ்நிலை இருக்குது. ரைட்டு. இந்த நேரத்தில் என்ன கோயில் பரிகாரங்கள் பண்ணிட்டா இந்த இதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் பார்ப்போம். அதை பார்த்துட்டா இந்தந்த தடைகளை விளக்குவதற்குண்டான கால சூழ்நிலை என்ன இருக்குது அப்படி பார்ப்போம். முதல்ல உங்கள் ராசிக்கு சுதர்சன யாகம் இல்லை சுதர்சன மந்திரங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே வாங்க. இந்த சுதர்சன மந்திரம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ சுக்கிரன் பார்த்திங்கன்னா உச்சமாக இருக்குது, ஆனால் புதன்கிற வலிமை கொண்டு இருக்குது. இப்போ சுக்கிரன் புதன் இந்த அம்சம், பாலாஜி, வெங்கடாச்சலபதி இந்த மாதிரி பெருமாள் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு சென்று வருவது உங்கள் பிஸ்னஸ் ரீதியாக, குடும்ப ரீதியாக ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். குடும்ப ஒற்றுமைகள், இந்த பிரச்சனைகள் விடிவு காலம் மறிகிற சூழ்நிலை வந்திருக்கு. அப்போ இந்த கோயிலுக்கு சென்று நிவர்த்தி செய்யுங்க. ஒரு சில எண்கள் யோகத்தை கொடுக்குதுங்க. நான் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கோச்சார ரீதியாக என்ன எண்கள்னால் 6ஆம் நம்பர், அடுத்தது 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பர் இப்போ யோகத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் 4ஆம் நம்பரும் யோகத்தை கொடுக்குது. இந்த எண்கள் சில காலங்கள் பயன்படுத்துங்க. இது வாழ்வில் வெளிச்சம், வெற்றி நிச்சயமாக ஒன்று. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.